இன் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 11th பயாலஜியில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்க ஆசையா அப்படின்ற வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணாக்கா டே 5, டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 பார்த்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு 7 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா 5 கொஷின் ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் சென்டம் ப்ரிப்பரேஷன், தட் மீன் 100க்கு 100 மதிப்பெண் வாங்க ஆசை அப்படின்றதுல டே 6 பார்க்குறோம். டே 5 வரைக்கும் வந்து பண்ணாக்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கேன். சென்டம் ப்ரிப்பரேஷன் 11th பயாலஜி சென்டம் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணாதவங்க, பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு கொஷினுக்கான ஆன்சரையும் கொடுங்க சார், அப்போ தான் எங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டதுனால ஸோ இன்னிலிருந்து அந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷினுக்கு ஆன்சரும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின். The term biodiversity was first introduced by. The term biodiversity was first introduced by. அப்போ அந்த term biodiversity அப்படின்ற டேர்மை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா வால்டர் ரோசன். எந்த இயர்னா 1985. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எ பிரான்ச்சிங் டயக்ராம் ஷோவிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ். எ பிரான்ச்சிங் டயக்ராம் அப்படின்னாவே அது கிளாடோகிராம். அப்போ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ், நிறைய ஸ்பீசிஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது ஒரு டயக்ராமேட்டிக்காக கொடுத்தா அதுக்கு என்ன பேருனா கிளாடோகிராம் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. ரிலேஷன்ஷிப் அமாங் வேரியஸ் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் பேஸ்ட் ஆஃப் ஆன் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இன் தர் ஃபிசிக்கல் ஆர் ஜெனட்டிக் கேரக்டர்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைலோஜெனி. Next question number 4. The word taxonomy was coined by. அப்போ taxonomy அப்படின்ற வேர்டை காயின் பண்ணது யார் அப்படின்னா அகஸ்டின் பைரமஸ் டி கண்டோல் 1813. ஸோ அப்போ taxonomy அப்படின்ற வேர்டை காயின் பண்ணது அகஸ்டின் பைரமஸ் டி கண்டோல் அப்படின்றவர் தான். Next question number 5. The ability to grow in extreme condition like volcano vent, hot spring are called. ஸோ ஒரு ஆர்கனிசம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், தட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா வால்கனோ வெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹாட் ஸ்ப்ரிங்காக இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல க்ரோ ஆகக்கூடிய எபிலிட்டி இருந்தால் அந்த ஆர்கனிசத்துக்கு என்ன பேருனா எக்ஸ்ட்ரீமோஃபிலிஸ் அப்படின்னு பேர். அடுத்து இட் இஸ் த ஒன் ஆஃப் த பெனிஃபிஷியல் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா யூஸ்ஃபுல் ஃபார் கர்ட் இஸ். ஸோ பெனிஃபிஷியல்னால் நன்மை பயக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்ஃபுல் ஃபார் கர்ட் ப்ரிப்பரேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாக்டோபேசில்லஸ் ஸ்பீசிஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் ப்ரிப்பரேஷனில் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. To identify an individual from a sample of DNA by looking at unique pattern in the DNA is DNA fingerprinting. ஸோ கல்பிரிட்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த மெத்தடு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். டு ஐடென்டிஃபை அன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் த சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது, அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு யூனிக்யூ பேட்டர்ன் எது அப்படின்னாக்கா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் இன்றைக்கான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த ரோல் ஆஃப் சார்லஸ் டார்வின் இன் ரிலேஷன் டு கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். அப்போ கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற இதில் சார்லஸ் டார்வினுடைய ரோல் என்ன அப்படின்னா இன் இஸ் புக் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எக்ஸ்பிளைன் த எவல்யூஷனரி கனெக்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். அவர் வந்து பண்ணாக்கா ஒரு புக் ஒன்று எழுதுறாரு, இதையும் கொஷினாக கேட்கலாம் 1 மார்க்கு. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற புக்கை யார் எழுதுறது அப்படின்னா சார்லஸ் டார்வின். ஸோ அவர் தான் அதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா எவல்யூஷனரி கனெக்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், ஒரு ஸ்பீசிஸ்க்கு இன்னொரு ஸ்பீசிஸ்க்கு இடையில் அந்த எவல்யூஷனரி கனெக்ஷன் இப்படி இருக்குது அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணால். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் செலெக்ஷனை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணார். எந்த புக்கில் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸில். ஸோ இது ஒரு புக் பேக் கொஷின் தான். ஸோ இது ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜூ அண்டு வைல்ட் லைஃப் சாங்சுரரிஸ். ஜூக்கும் வைல்ட் லைஃப் சாங்சுரரிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது வந்து பண்ணாக்கா இதுவும் புக் பேக் கொஷின் தான். ஸோ இங்கே ஜூ அப்படின்னா நம்ம ஜென்ரலாக வந்து பண்ணாக்கா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டலூர் ஜூ. ஸோ வண்டலூர் ஜூவில் வந்து பண்ணாக்கா வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும், பேர்ட்ஸ் இருக்கும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே இடத்துல இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸையோ பேர்ட்ஸையோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அதுக்கு இருக்கக்கூடிய அதே என்வரன்மெண்ட் மாதிரி மாற்றி அந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் ஜூ அப்படின்னு பேர். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஏரியா. அந்த ஏரியாவே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க் மாதிரி. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் ஏரியாவாக அனௌன்ஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற அனிமல்ஸை அங்கேயே ப்ரொடெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஒரு இடத்துல இருக்கிற அனிமலை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வேறு ஒரு இடத்துல வச்சு ப்ரொடெக்ட் பண்ணால் ஜூ, அதே இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போ பாருங்கள், அனிமல்ஸ் ஆர் கெப்ட் ஃபார் பப்ளிக் எக்ஸிபிஷன். அனிமல்ஸ் என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் எக்ஸிபிஷனாக வைக்கிறாங்க. ஆனால் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படி கிடையாது. அனிமல்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரெசர்வ்ட். அங்கே இருக்கிற அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரெசர்வ் பண்ணுற வேலை. It is an artificial habitat and supplied prepared food for kept animal. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல். இப்போ வண்டலூர் ஜூ அப்படின்றது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ண ஒரு அந்த ஹேபிடேட். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு நம்ம தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படி கிடையாது. தே லிவ் நேச்சுரல் ஹேபிட். அது இருக்கிற இடத்த தான் நம்ம என்ன பண்ணுறோம், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். அப்போ அது ப்ரொடெக்டட் ஏரியா, அதுக்குள்ளே யாரும் போக முடியாது. அந்த அனிமல்ஸை யாரும் வந்து பண்ணாக்கா வேட்டையாட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அது வந்து ஒரு நேச்சுரல் ஹேபிடேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே எடுத்துக்கும். கெட் தர் ஃபுட் ஃப்ரம் த நேச்சுரல் என்வரன்மெண்ட். அது என்ன பண்ண, அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அனிமலை வேட்டையாடி சாப்பிடும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் இதுவும் புக் பேக் கொஷின் தான். கேன் வி யூஸ் ரீசன்ட் மாலிகுலர் டூல்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் கிளாஸிஃபை ஆர்கனிசம்? Can we use recent molecular tools to identify and classify organism? இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மெத்தட்ஸ் கொடுத்துருப்போம். டிஎன்ஏ பார் கோடிங், டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இதுக்கான நோட்ஸை பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் லாட்டின் அண்ட் க்ரீக் நேம்ஸ் இன் பயாலஜி. பயாலஜியில் லாட்டின் நேமும் க்ரீக் நேம்ஸ்க்கான ரோல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு புக் பேக் கொஷின் தான். அடுத்து கொஷின் நம்பர் 5. இது இன்டீரியர் கொஷின். த கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். கிளாசிக்கல் பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் எது அப்படின்றது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை 2 மார்க்காக கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ 2 மார்க்காக கேட்டால் நம்ம ஹெட்டிங் மட்டும் எழுதினா போதும். டாக்ஸானமிக்கல் கேஸ், மியூசியம், ஜுவாலஜிக்கல் பார்க், மெரைன் பார்க் அண்டு பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்காக கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 நமக்கு கொஷினாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் பாருங்கள். டாக்ஸானமிக்கல் கீஸ், மியூசியம், ஜுவாலஜிக்கல் பார்க், மெரைன் பார்க் அண்டு பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கொஷின்ஸு. டோட்டலாக 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 5 கொஷின் மட்டும் இல்லாமல் 7 1 மார்க்கும் கொடுத்துருக்கேன். டெய்லி கொடுக்குற ஒர்க்கை டெய்லியும் படிங்க, ஒரு கோத்ரோ பண்ணுங்கள். என்னடா நான் வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக் பேக் கொஷினையும் கொடுத்துட்றாரு, எப்படி படிக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா சென்டம் வாங்குறது தான் இதோடைய மெயின் எய்ம். அப்போது சென்டம் வாங்கணும் அப்படின்னா நம்ம வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படித்தா முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நான் இம்பார்ட்டன்ட் கொஷினையும் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துட்றேன். ஸோ இருந்தாலே அந்த கொஷின் எதுக்காக இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னா அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் வரும். இருந்தாலும் அதை தாண்டி வரும்போது நம்ம எழுதுறதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும். சென்டம் அப்படின்றது வந்து பண்ணாக்க எல்லாம் ஈஸி தான். இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தா எழுதிடலாம். ஆனாலும் 1 மார்க்கு கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பண்ணால் கண்டிப்பாக 11th பயாலஜியில் சென்டம் வாங்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள், கொடுக்குற ஒர்க்கை டெய்லி கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.